ஓகே, இப்போ அடுத்த சம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஹெவி யூனிஃபார்ம் ராட். ஓகேவா, ஒரு ஹெவியான யூனிஃபார்ம் ராட். அந்த ராடோடைய லென்த் வந்து எல்லுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து அந்த ஹெவி யூனிஃபார்ம் ராட் வந்து இதுதான், இந்த ஏபி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த ஹெவி யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் எல். ஓகேவா, இப்போ இதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஹெவி யூனிஃபார்ம் ராட் வந்து 2 ஸ்மூத் இன்க்ளைன்ட் பிளேன்ஸில் அதோடைய எண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெவி யூனிஃபார்ம் ராடோடைய எண்ட்ஸ், 2 எண்ட்ஸும் 2 ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன்ஸில் ரெஸ்ட் ஆகுது. அதாவது இந்த ஏ அண்ட் பி இந்த 2 எண்ட்ஸும் எங்கே இன்க்ளைன்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்மூத் பிளேன்ஸில் வந்து ரெஸ்ட் ஆகுது இந்த 2 எண்ட்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இன்க்ளைன்டு பிளேன்ஸ் வந்து ஹாரிசான் கூட ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லி 2 ஆங்கிளை க்ரியேட் பண்ணுது. அப்போ இந்த ஹரிசான்டல் கூட இந்த ஒரு 2 பிளேன்ஸும் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி 2 ஆங்கிள்ஸை இன்க்ளைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளேன்ஸ் வந்து ஒரு ஹரிசான்டல் லைனில் இன்டர்செக்ட் ஆகுதுன்றாங்க. அண்ட் தீட்டான்றது அந்த ராடோட இன்க்ளினேஷன், ஹரிசான்டலுக்கும் ராடுக்கும் இருக்கிற இன்க்ளினேஷன்றாங்க. அதாவது இந்த 2 பிளேன்ஸும் ஒரு ஹரிசான்டல் லைனில் இன்டர்செக்ட் ஆகுது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த ராடுக்கும் இந்த ஹரிசான்டல் லைனுக்கும் இருக்கிற அந்த இன்க்ளினேஷன் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, tan theta is equal to 1/2 cot alpha minus cot beta நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, கோர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கொஷனில் கொடுத்த மாதிரியே ஓகே, ஏபின்றது தான் அவங்க கொடுத்துருக்குற அந்த ராட், ரைட்டா. இந்த ஏபின்ற ராடு இந்த 2 பிளேன்ஸில் இன்க்ளைன் ஆகிருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து இந்த ஹரிசான்டலில் இன்டர்செக்ட் பண்ணுது. பீன்ற இந்த பிளேன் வந்து இந்த பிளேன் வந்து ஆல்ஃபான்ற ஆங்கிளையும் இந்த பிளேன் வந்து பீட்டான்ற ஆங்கிளையும் உருவாக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து எல்லா, இது வந்து எல்லு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏபியில் ஒரு வெயிட் டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் வந்து ஹேங் ஆகுது. ஓகேவா, அண்ட் ஜீன்றது இந்த ஏபியோடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஓஜின்ற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒய்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். லெட் ஓஜி இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நார்மலாக இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஏபி அப்படின்ற இந்த ராட் வந்து 2 பிளேனில் வந்து இருக்குது. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, இதோடைய ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போ வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹரிசான்டல் வரைவோம், இந்த பீன்ற பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைவோம். ஓகேவா, இந்த ஓஜியும் பிஎஃப்பும் பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஒரு லைன் வரைவோம். அப்போது எனக்கு இது ரெண்டும் பேரலல் லைன், இது வந்து ஒரு ட்ராவர்சல் போகுது. அப்போ எனக்கு இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குமா, அப்போ இது வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இன்னொன்று என்ன கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே, இந்த ராடு ஹரிசான்டல் கூட உருவாக்குற அந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் என்னது, தீட்டா. ஓகேவா, இப்போ அதே மாதிரி இந்த சைடு வாங்க, ஏன்ற பாயிண்ட்டுக்கு வாங்க. ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஹரிசான்டல் லைன் வரைங்க. அப்போ இந்த ஏன்ற ஹரிசான்டல் லைனும் இங்கே இருக்கிற கீழே இருக்கிற ஓவில் இருக்கிற அந்த ஹரிசான்டல் லைனும் பேரலல் லைன்ஸ். ஸோ இங்கே இந்த ஏ இங்கே வந்து இங்கே நம்ம இப்படி வரைஞ்சிருக்கிற இந்த லைன் தான் வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போது எனக்கு இந்த பீட்டாவும் இந்த பீட்டா அண்ட் இங்கே இங்கே மேலே இருக்கிற தீட்டா இந்த எல்லாத்தையும் சேர்த்தா இந்த 2 ஆங்கிளையும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா. அப்போது எனக்கு இந்த ஆங்கிள் எனக்கு தெரியும், அந்த ராட் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட உருவாக்குற ஆங்கிள் என்னன்னு தெரியும், தீட்டான்னு தெரியும். அப்போ மீதி இருக்கிற ஆங்கிள் நான் என்னென்னு எழுதிக்கலாம், பீட்டா மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா. இது தீட்டா அப்படின்னா எனக்கு இது மொத்தமாக ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அதே பீட்டா தான் வரணும். எனக்கு ஒரு இது தெரிஞ்சிருச்சு அது தீட்டான்ட்டு. அப்போ இது என்னது, பீட்டா மைனஸ் தீட்டா தானே, அப்படி போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஓஜின்றது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டாக, இப்போ ஓஜி ஒய்னா இந்த டயக்ராம் வச்சே நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஓஜியை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஓஎஃப் ப்ளஸ் எஃப்ஜின்னு பிரிக்கலாமா. கரெக்டாக, அப்போ ஓஜி இஸ் ஈக்குவல் டு ஓஎஃப் ப்ளஸ் எஃப்ஜி, அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓஎஃப் ப்ளஸ் எஃப்ஜி. இப்போது ட்ரையாங்கிள் ஓஎஃப்பி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஓஎஃப்பின்ற ட்ரையாங்கிள். இதில் நான் ஓஎஃப்ஓடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, இது வந்து இதோடைய ஆப்போசிட், ஓஎஃப்ன்றது இந்த ஆல்ஃபாவுடைய ஆப்போசிட் சைட். அப்போ நான் சைன் தீட்டா எடுக்கலாமா. அப்போ சைன் ஆல்ஃபா, அதாவது சைன் ஆல்ஃபா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஓஎஃப் பை ஓபி வருமா, ஓஎஃப் பை ஓபி. அப்போ எனக்கு ஓஎஃப் என்னன்னு தெரியுது, ஓபி சைன் ஆல்ஃபான்னு தெரியுதா. இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போது ட்ரையாங்கிள் எஃப்பிஜி, இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு என்ன தெரியணும், எஃப்ஜி தெரியணும். எஃப்ஜின்றது இங்கே இருக்க தீட்டாக்கு ஆப்போசிட். கரெக்டாக, அப்போ நான் என்ன பண்ணலாம், சைன் எடுக்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி பை பிஜி, ஜிபி. ஓகேவா, ஆல்ரெடி இந்த ராடோடைய டோட்டல் லென்த்து எல், ஜின்றது அதோடைய மிட் பாயிண்ட். அப்போ 2 சைடும் என்ன இருக்கும், L/2 இருக்குமா. இங்கே ஜிபின்றது அப்போது L/2. அப்போ எஃப்ஜி அப்படின்றது L/2 சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஓஜி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டுவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இதே தான் வரும், ஓபி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் L/2 சைன் தீட்டா. ஓகேவா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்.
ஓகேவா? இப்போ ட்ரையாங்கிள் ஏஓபி இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் நான் லாமீஸ் தியரம் படி எடுக்கிறேன். ஓகேவா? லாமீஸ் தியரம் எடுக்கிறேன். லாமீஸ் தியரம் படி எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா ஓபி, இந்த ஓபி இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பீட்டா மைனஸ் சைன் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. லாமீஸ் தியரம் நம்ம எப்படி எடுப்போம்? எந்த சைடு எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுற மாதிரி எடுத்துப்போம். சைன் ஆங்கிள்ஸோடைய சைன் எடுத்துப்போம். அப்போது இப்போ நான் ஓபி எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் சைன் ஆஃப் அப்படின்னு போட்டு பீட்டா மைனஸ் இங்கே தீட்டா. அப்போ நான் பீட்டா மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு லாமீஸ் தியரம்னா வந்து நம்ம எடுத்துருக்கிற சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிளில் இருக்கிறது ஆங்கிளை தான் எடுத்துக்கணும். அப்போ ஓபினா ஓபிக்கு என்னது? சைன் ஆஃப் பீட்டா மைனஸ் தீட்டாவா இது? அதை எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ஏபி பை ஏபி அப்படின்னா இங்கே இருக்குது இந்த ஏபி பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே ஆல்ரெடி எனக்கு ஆல்ஃபா இருக்குது, அப்போ இது ஆல்ஃபா ஆகிடும். இங்கே பீட்டா இருக்குது, அப்போ இது பீட்டா ஆகிடும். டோட்டலாக அப்போ தான் 180 டிகிரி வரும். அப்போது ஏபி பை சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது மீதி என்ன இருக்குது? ஓஏ இருக்குது. ஓஏ பை சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா. ஓகேவா? இந்த ரெண்டு ஆங்கிள் தான் இங்கே இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா. ஸோ இதை மூணுத்தையும் போடுறேன். இங்கே வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இந்த ஆங்கிள் ஏஓபியை எப்படி நம்ம சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்தோன்றது. அதாவது ஆங்கிள் ஏஓபின்றது இங்கே ஆல்ரெடி எனக்கு வந்து இது டோட்டலாக வந்து என்ன 180 டிகிரி. இந்த 180 டிகிரியில் என்கிட்ட ஆல்ரெடி ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது. அப்போ நான் இந்த ஆங்கிள் ஏஓபிக்கு என்ன சொல்லலாம்? 180 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லலாமா? அதை இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நான் டோட்டலாக சைன் அப்ளை பண்ணுறேன். அப்போ சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா. அதை தான் அப்படியே சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லி போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனில் நான் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு ஏபினா என்னன்னு தெரியும், எல்லுன்னு தெரியும். ரைட்டா? அப்போது ஓபி இஸ் ஈக்குவல் டு எல். ஏபியோடைய வேல்யூ எல். இங்கே இருக்கிற இந்த சைன் இங்கே போச்சுன்னா சைன் பீட்டா மைனஸ் தீட்டா பை இங்கே இருக்கிற சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஓபிக்கு எனக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஓபிக்கு நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா? இந்த வேல்யூவை நான் தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? y இஸ் ஈக்குவல் டு ஓபி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் L/2 சைன் தீட்டா தானே? இந்த L/2 சைன் தீட்டாவை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓபி சைன் ஆல்ஃபா இருக்கு இல்லையா? அதில் ஓபிக்கு பதிலாக இந்த டேர்மை போட்டு எழுதிக்கிறேன். இது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் இங்கே என்ன சொன்னேன்? ஒரு வெயிட் டபிள்யூன்ற வெயிட் தொங்குதுன்னு சொன்னேன்ல, அந்த டபிள்யூன்ற வெயிட்னால இங்கே இருக்கிற அந்த ஒய் வந்து டெல்டா ஒய் அப்படின்ற ஒரு சின்ன சேஞ்ச் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அதை வச்சு நான் ஒரு வேர்ச்சுவல் ஒர்க் சொல்கிறேன். வேர்ச்சுவல் ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? இங்கே ஃபோர்ஸுன்றது டபிள்யூ மைனஸ் டபிள்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது டெல்டா ஒய். அப்போ டபிள்யூ மைனஸ் டபிள்யூ இன்டூ டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ டெல்டா ஒய்ன்றது என்னது? ஜீரோ. இங்கே டபிள்யூ வந்து நம்மளால் ஜீரோன்னு போட முடியாது, அதனால் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறோம். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா? இந்த ஒய்யை நான் தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். தீட்டாவை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டெல் ஒய் வந்துச்சு. L/2 சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா வரும். அதுக்கப்புறம் அந்த காஸ் தீட்டாவை அந்த தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டெல் தீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் இந்த எல் இங்கே சைன் பீட்டா மைனஸ் தீட்டான்னு இருக்கா? ஓகே, இங்கே இந்த எல் அப்படியே போட்டாச்சு. இங்கே சைன் பீட்டா மைனஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும். இது தனியாக வச்சுட்டு சைன் ஆல்ஃபா அது டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ சைன் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது வந்து ஒரு டேர்ம், அதை அப்படியே வச்சிருச்சு. இப்போ என்கிட்ட மிச்சம் எனக்கு சைன் ஆஃப் பீட்டா மைனஸ் தீட்டா இருக்கா? அதை தான் கொண்டு வரேன். சைன் ஆஃப் பீட்டா மைனஸ் தீட்டா அதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் தீட்டா ஆகுமா? இப்போ பீட்டா மைனஸ் தீட்டாவில் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் டெல் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துருச்சுன்னா அப்போ L/2 காஸ் தீட்டா. இங்கே ரெண்டு டேர்ம்லேயே எனக்கு டெல் தீட்டா காமனாக இருக்குது. ஸோ டெல் தீட்டாவை நான் காமனாக வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாம் நான் எழுதிடுறேன். இப்போ எனக்கு என்ன தெரியும்? டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? டெல்டா ஒய் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். நமக்கு என்ன தெரியும்? டெல்டா ஒய் வந்து ஜீரோன்ட்டும் தெரியுமா? அப்போது இந்த இங்கேருந்து எல்லையுமே காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஓகேவா? L இன்டூ டெல் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் தீட்டா பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? டெல் தீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். அப்போது டெல் தீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோனா வெறும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த டேர்ம் மட்டும் தான் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிப்போம். ரைட்டா? எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம்மாக எடுத்துடுறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு இந்த டேர்ம் இங்கே போகும்போது காஸ் தீட்டா இன்டூ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடும். மைனஸ்
இங்கே இருக்கிற இங்கே 2 இங்கே போகணும். அப்போ 2 sin ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் தீட்டான்னு வந்துடும். டினாமினேட்டரில் என்ன இருக்கும், 2 sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கும். அது இங்கிட்டு போகும்போது ஈக்குவல் டு 0ன்ட்டே தான் 0 ஆகிடும். அப்போ மீதி எனக்கு நியூமரேட்டரில் இருக்கிறது மட்டும்தான் இருக்க போகுது. இப்போது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ஐடென்டிட்டி படி நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே காஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. இதே நான் வந்து ஐடென்டிட்டி படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். எல்லா டேர்ம்ஸையும் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், காஸ் தீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் தீட்டா. இப்படி எனக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 இன்ட்டு சைன் எதெல்லாம் கிளப் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இங்கே சைன் காஸ் இருக்குது, சைன் இருக்குது, காஸ் தீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் தீட்டா. ஸோ இந்த 2 டேர்ம்ஸும் மட்டும்தான் ஈக்குவலாக ஒரே டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ இந்த 2வும் இங்கே இருக்கிற இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்கும். காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ஒன்று, மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் தீட்டா ஒன்று, இன்னொன்று மைனஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் தீட்டா ஒன்று ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற டேர்மை அந்த சைட் கொண்டு போயிடுறேன். இப்போ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு இருக்குது. ஓகேவா, ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா சைன் பீட்டா சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைன் தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடு கொண்டு போகிறேன். சைன் தீட்டா மட்டும் நான் இந்த சைடே வச்சுக்கிட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ இதெல்லாம் டினாமினேட்டரில் வருமா, அதை தான் இங்கே போட்டுக்கும். இந்த சைன் தீட்டாவை நான் இங்கே எழுதிட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காஸ் தீட்டாவையும் நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். சைன் தீட்டா வந்துச்சு, காஸ் தீட்டாவையும் கொண்டு வரும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், டேன் தீட்டாவை வச்சு ப்ரூவ் பண்ணணும். அப்போ சைன் தீட்டாவை நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்து காஸ் தீட்டாவை இந்த சைடு கொண்டு வரணும். காஸ் தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துட்டு எனக்கு மீதி என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு இருக்குது. இப்போ இதை நான் வந்து தனித்தனியாக டிவிஷனில் போடணும். அப்போது ரெண்டு இது கேன்சல் ஆகும். இப்போ இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நான் டேன் தீட்டான்னு எழுதிக்கிறேன். அப்போ காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா பை 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு இருக்குது. சைன் பீட்டா கேன்சல் ஆகி காஸ் ஆல்ஃபா பை 2 சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. காஸ் பை சைன்னா காட்டு, ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது. 1/2 காட் ஆல்ஃபா. அதே மாதிரி மைனஸ் காஸ் பீட்டா பை சைன் பீட்டா காட் பீட்டா. ஓகேவா, ஸோ இது வந்து இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் வந்து இந்த 12 மார்க்.